Last time on Power Rangers SPD. Years ago, the Trubian forces invaded Sirius. General Banag led those troops against us. Commander Kruger, he lost everything. Hey! Just get this to Commander Kruger. We meet this afternoon for your final battle. I do not battle anymore. You stubborn old dog. Ouch! Here, puppy. Dad hasn't returned to her post. Something's not right. கம்ப்யூட்டர்ல இருக்க விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணு. அந்த ரோபோ, அந்த ஸ்பைக், அத பத்தின எல்லா விஷயமும் எனக்கு உடனே தெரியும். ஆனா சார் அது கேட்டோட வேலையாச்சு சார். இங்க இல்லையே, உன்னால முடியுமா முடியாதா? நிச்சயமா தெரியல. எஸ் சார். சீக்கிரம் சார். நான் பொறுமை இல்லாதவன் தான், ஆனா நீங்க உங்க பொறுமையை இழக்கிறீங்க சார். கரெக்ட், நீ நிதானம் இல்லாதவன். சார், ஜாக்ஸோட நான் ஆமோதிக்கிறேன். நானும் ஆமோதிக்கிறேன். நானும் தான். நானும் சார். ரேஞ்சர்ஸ், என் கடந்த காலத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லும்போது முழு கதையும் சொல்லல. அதுல எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு கேட் அடிக்கடி சொல்லுவா. அப்ப நடந்த மிகப்பெரிய யுத்தம் ரொம்ப கடுமையாச்சு. நான் முன்னாடி 2 சண்டை போட்டுக்கிட்டேன். அவன் பின்னாடி வந்து சண்டை போட்டான். என் மனைவியும் புடிச்சுட்டான். முடிஞ்சா வந்து உன் மனைவியை காப்பாத்திக்கிட்டாங்க. என்னால் அவளை காப்பாற்ற முடியல. நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஐசேனியாவை பார்க்கவே இல்லை. சார், அதுக்கு காரணம் நீங்க இல்லையே. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க போராடுனீங்கல்ல. நீங்க மத்தவங்களையும் காப்பாத்தணும்ல. உங்க பிளானட் உங்களை நம்பி இருந்ததா? கரெக்டா திட்டம் போட்டு உங்களை அட்டாக் பண்ணிருக்கான். இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா என்னுடைய பயத்தை இதை நிச்சயமா தடுக்காது. ஹே பொம்மை தலையா, இங்க வருவார் பாரு. அப்ப நீ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வருது. மனைவியவே அவன் காப்பாற்ற வரலையா? ஒன்னா போய் காப்பாற்ற வருவான். இஞ்சி போனாம பவர் ரேஞ்சர்ஸ் அனுப்பி வைப்பான். அவங்க வந்தா என்னோட வியாபாரத்தை நீங்க நசுக்குறீங்கப்பா. சாரி, அதுக்காக நாங்க வருத்தப்படல. நாங்க கேட்க போற 2 கேள்விக்கு நீ பதில் சொல்லிடு. நாங்க போயிட்டே இருக்கோம். எனக்கு பம்ப் அடிக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்றது இல்லப்பா. சொல்ல மாட்டேன்னு தெரியும் பிகி. ஆனா ஒரு முக்கியமான ஆளை பத்தின தகவல் பத்தி உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். கேட் மேக்ஸ். இல்லப்பா, அந்த அம்மா பத்தி எனக்கு எதுவும் தெரியாத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. அடிக்கடி இங்க வரலாம் போல இருக்குல்ல. அப்படியெல்லாம் முடிவு எடுக்காதீங்க. எனக்கு அவங்கள பத்தி ஒண்ணும் தெரியாது. என் கடமையில சத்தியமா தெரியாதுப்பா. சிஎன்டி லெவல் கேடெட்ஸ்க்கு நான் ஒரு அட்வைசரா இருக்கிறதால, அது மட்டும் இல்ல அகாடமி நியூஸ் லீடருக்கு நான் ஒரு எடிட்டரா இருக்கிறதால எனக்கு சாதாரணமாவே தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா வரும். அதனால என் மாணவ பயப்பிள்ளைகளை இங்க கூட்டிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரியா சொல்றேன். தலைவர் கிரம்ம வந்திருக்கிறார். பூமிக்கு நான் பீதியா இருக்குதா? இதுதான் நமக்கு வந்த தகவல். ஓகே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரோபோட் அந்த ஸ்பைக்கை வந்து மேலத்துல புதைக்குது. அதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணுது. முதல்ல டவுன் டவுன்ல, அப்புறம் ஹார்பர்ல, மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம், அப்புறம் தெற்கு பக்கம், அப்புறம் அந்த ஏர்போர்ட்ல. அப்புறம் இந்த ஸ்பைக்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஒரு
அதாவது எல்லாம் புரோட்டான்ஸ். அதெல்லாம் அப்படியே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் அதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணாம பூமியில இருந்து எடுக்க கூடாது. நீங்க சொன்னது கரெக்ட். இருந்தாலும் அந்த மெகா நியூட்ரான் ஸ்பைக்ஸ் இந்த ஸ்பைக்ஸுக்கு நடுவுல வச்சாங்கன்னா அது ஆக்டிவேட் ஆயிடும். இதோட டீடைல் என்னன்னா ஸ்பைசர் லெவல்ல சைசமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதனாலதான் கிரம் தானே பூமிக்கு வந்து இதெல்லாம் எப்படி அழியுதுன்னு பாக்குறான் போல இருக்கு. என்ன கேட்டா கிரம் நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றது நல்லதுன்னு தோணுது. பொறுமையா இருங்க. கிரம் ரொம்ப மோசமானவன். நாம இதுல அவசரப்பட்டா அவன் வலையில விழ வாய்ப்பு இருக்கு. அப்போ காத்திருக்கலான்றீங்களா? அதுவும் அவன் விரிச்ச வலையா இருக்கலாம். நினைச்சேன் இதைத்தான் நீங்க சொல்வீங்கன்னு. மறுபடியும் உனக்கு சொந்தமான ஒரு பொருளை நான் எடுத்துக்கிட்டேன். இத பாரு, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். செக்டர் 46 ஏரியாவுல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு 1 மணி நேரம் டைம். நம்பாத, அவன் ஏமாத்துறான் டாகி. ஆமா, கையில இருந்தாவா 1 மணி நேரம் கூகர். நீ வரலன்னா அவங்கிட்ட இருக்கிற டிமோனிகலைசிங் ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் மொத்தமா அழிஞ்சிடுவா. சரி, இப்ப நாம களத்துல இறங்கலாம். சார், கேட் தேடுற வேலையை நானும் ஜீயும் பாத்துக்கிறோம். ஸ்கை மத்தவங்களை கூட்டிட்டு அந்த 7வது ஸ்பைக் செயல்படாம பாத்துக்கிட்டோம். எனக்கு ஓகே சார். நல்ல திட்டம். ஆனா இதை செயல்படுத்த முடியாது. ஜாக், நீயும் மத்த ரேஞ்சர்ஸும் போய் அந்த 7th ஸ்பைக் ஆக்டிவேட் ஆகாம பாத்துக்கங்க. மனசு முதல்ல கேட்ட காப்பாத்தணும். பெண்ணா கிட்ட உங்களை அப்படி விட முடியாது. எந்த ஆளையும் நம்மளால அப்படி விட முடியாது. அதாவது ஆளுங்கிறது பெண்ணா கூட இருக்கலாம். அவ மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை நான் பாராட்டுறேன். ஆனா உங்களுக்கு உத்தரவு போட்டா 4 பேர் 7வது ஸ்பைக்கை தடுக்கிற வேலையை பாத்துக்கிட்டோம். கேட்ட கண்டுபிடிக்கிற வேலை என்னோடது. என் உத்தரவை வேற முயற்சி பண்ணாதீங்க. போங்க. ஓகே. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் தயார். நான் தயார். நான் ரெடி. நானும் தான். டேய், அது அங்க இருக்கா? வந்தாச்சு, ஒரு வழியா வந்தாச்சு. நான் எங்க இருக்கேன் ஜெனரல் பெனாக்? நீ சொன்ன மாதிரியே நான் தனியா வந்திருக்கேன். என் மக்களை நீ அழிச்சதுக்கு உன்னை பழி வாங்க வந்திருக்கேன். எனக்காக உயிர் தியாகம் செய்த என் மக்களுக்காக வந்திருக்கேன். என் மனைவிக்காக நான் வந்திருக்கேன். தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. இப்படி என்ன ஏமாத்தீங்க? நீ இங்க வரமாட்டேன்னு நினைச்ச? நான் வந்தது கேட்டுக்காக மட்டும் இல்ல, உனக்காக வந்தோம். அப்போ நம்ம கச்சேரி ஆரம்பிக்கலாம். அவளுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கேலக்சியின் காப்பாளனே, போன தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட. ஆனா இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன்.
க்ரூகரால இப்ப தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் தோக்கடிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட 3 ரோபோட் வீரர்களை நீ தோக்கடிச்சு காட்டணும். எல்லாத்துக்கும் தயாரா தான் நான் வந்திருக்கேன். அவரை விடாதீங்க, பாத்துங்க. தேங்க்யூ கேட். யா SPD எமர்ஜென்சி. ஷேடோ ரேஞ்சர். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு நீங்க எடுத்துட்ட. இதனால என் பலம் இப்ப அதிகமா இருக்கு. நான் ஒரு ஷேடோ ரேஞ்சர். ஷேடோ சேவர். இதுதான் இந்த கேலக்சிலேயே உன்னதமான ஒரு வாள். எல்லா தப்பையும் நான் சரி பண்ணுவேன். உன்னுடைய படைபலம் எவ்வளவுதானா? சரி, அடுத்தது யார் வரீங்க? நீங்க மட்டும்தானா? ஓகே, விடாதீங்க. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். Come on guys. நம்ம பொசிஷன்ல இருந்து நகராம பாத்துக்கணும். பொசிஷன்ல விட்டுறாதீங்க. நம்மளால நிச்சயமா முடியும். இந்த யுத்தத்துல நீ தோத்துட்ட பெனாக். அதுக்குள்ள இன்னும் யுத்தம் முடியல. அந்த ட்ரிக்க கொஞ்சம் பாக்குறியா? கேட், அவனை விடாத டாகி. அவனை தோக்கடிங்க. உங்களால முடியும் டாகி. ஒழிக்க வைக்க மாட்டோம். இது புது யுத்த பூமி. ஆனா போன முறை தோத்து போன அதே டாகி SPDயோட தலைவராக இருந்தா மட்டும் என்ன போல திறமையா உன்னால சண்டை போட முடியுமா? பாரு, No, doggy.
டாகி க்ரூகர் இப்ப தோத்து போயிட்டா நம்ம பாஸ் நிறைய பணம் கொடுப்பாரு. உன்ன மாதிரியே இந்த பிளானட்டையும் இழந்துட்ட, அந்த பொண்ணையும் இழந்துட்ட. உன்னோட ரேஞ்சர்ஸ் என்னோட ரோபோட் கிட்ட அழிஞ்சிடுவாங்க. மறுபடியும் நீ என் காலுக்கு கீழே இருக்க. இதோட கதை முடிஞ்சதுன்னு நினைக்காத. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த மூச்சையும் நான் நிறுத்தி காட்டுறேன். இதுதான் உன்னுடைய கடைசி யுத்தமா இருக்கும். நீ ரொம்ப அதிகமா பேசுற. உன்னால உன் பிளானட்டையும் காப்பாற்ற முடியல, உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியல. நான் நிச்சயமா தோக்க மாட்டேன். அதையும் பார்த்துடலாம். முடிஞ்சா என்னோட மோதிப்போ. உன் திறமையை என்கிட்ட காட்டு. நாளைக்கு தோக்கடிக்க முடியாது. என்னால இதை நம்ப முடியல. இது சாத்தியமே இல்ல. இதுக்கு பேருதான் தர்ம யுத்தம். இதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. அவனை அடிக்கலாம். நீ அழிச்சிட்ட. என் ஆட்களை நீ அழிச்சிட்ட. என் மனைவியவோ நீ கடத்திட்டு போயிட்ட. எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அழுகிற காலம் வந்தாச்சு. யார் அது? அதுவும் அந்த பாடி பாரு. க்ரூகர் மண்டமலைய போடுங்க அவனை. பண்ணுங்க டிசி. இது நீதி விசாரணை நேரம். ஜெனரல் பெனார், சட்டத்துக்கு இடையூறு செஞ்சதா உன் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. உனக்கான தண்டனை. நீ செய்த குற்றங்கள் 5 பிளானட்டை நீ அழிச்சிருக்க. கேலக்சி மொத்தத்திலையும் நீ அட்டூழியம் பண்ணியிருக்க. இதை விட நீ செஞ்ச மிகப்பெரிய குற்றம், என் மனைவியை நீ கடத்திட்டு போயிருக்க. என்னாச்சு? உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு டாகி க்ரூகர். ஆனா இனி நீ எங்க போக போறேன்னு எனக்கு தெரியும். ஷேடோ சேவர். குட் ஜாப். நீங்க தர்மம் என்னைக்கும் ஜெயிக்கும். உன்னை பாராட்டுறேன் டாகி. இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். எங்க தீய சக்தி இருந்தாலும் அதை நான் அழிச்சே தீருவேன். திரும்பவும் யுத்த பூமிக்கு வந்துட்டாரு. எனக்கு தெரியும். எஸ் எஸ், இது சூப்பர். தலைவர் தான். ஏய், எக்ஸைட்டட் இருப்பா அவரு. எங்க? ஏய், அதோ அங்க பாருங்க. பக்காவா செட் ஆயிட்டு இருப்பா. வா போலாம். சரி. கலக்குறீங்க போங்க. உங்களுக்கு ஆகல இல்ல கேட்?
வச்சுக்கோ என்ஜாய் பண்ணு. எங்கடா போறீங்க டேய்? ஆரம்பிச்சானுங்கப்பா. இவனுங்க இப்படி பீதியில ஓடுறதுக்கு காரணம் எஸ்பிடியா? ஆயா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன், ஒரு தப்பா இல்ல 2 தப்பா இல்ல பல தப்பா சொல்லிட்டு இங்க வரவே வராதீங்க. என்ன என்னத்துக்கு எல்லாம் நல்ல விஷயம் தான். அது உங்களுக்குப்பா. என்ன பாத்தீங்களா, எல்லா கஸ்டமரும் காசு கொடுக்காம போயிட்டானுங்க. காசு இப்ப யாருக்குப்பா? ஏய் என்னப்பா இது ரோபோட்ல நாயா? ஓகே ஓகே. ஆமா, இவ்வளவு காலம் நான் தோத்துக்கிட்டே வந்தேன். நான் அந்த பவர் ரேஞ்சர்ஸையும் அந்த டாகி கூகரையும் குறைச்சி எடை போட்டுட்டேன். இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி அலட்சியமான தவறுகள் நடக்கவே நடக்காது. இனி பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமா, இனி நான் தூக்க மாட்டேன். இனிமே நான் எப்பவும் தூக்கவே மாட்டேன். இனிமே தூக்கவே மாட்டேன். ஆனா உன்னை தவிர இந்தாங்க. நாம எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா சாப்பிடுறோம். இது நம்மோட நட்பின் அடையாளம். முக்கியமா உனக்காக தான் கேட். நீ என்னுடைய நெருங்கிய தோழி. எனக்குள்ள தொங்கிக்கிட்டு இருந்த வீரத்தை நீ தான் தட்டி எழுப்பி இருக்க. சமயத்துல எனக்கு பெரிய உதவி பண்ணி இருக்க. இனி உங்க எல்லாரும் கூடவும் நான் துணை இருப்பேன். என்னைக்கும் இருப்பேன். அதுக்கு போன முட்டையை மிக்ஸ் பண்ண தண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க.